கார் ரொம்ப நாளமாக ஓட்ட பழகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு கால் டிரைவர் புக் பண்ணியிருந்தேன் மாஸ் கால் டிரைவர் ஏஜென்சியில். அது புக் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்டேட்டஸில் வந்து அவர் நிறைய கார் டிரைவிங் டெஸ்டிமோனியல்ஸ்லாம் பார்த்தேன். அது பார்த்தோன்னே சரி, நிறைய பேர் அவங்க வண்டியிலே ஓட்ட கற்றுக்குறாங்க, அதனால் நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு அவர் காண்டாக்ட் பண்ணேன். அது மூலியமாக தான் இந்த மாஸ் கால் டிரைவர்ஸ் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் சொல்லித்தர யாருமே ஆளும் இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த டிராஃபிக்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு ஓட்டு போகிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கான்ஃபிடன்ஸ்? கண்டிப்பாக ஏறி இருக்குது. முன்னாடி ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து 15 கிளாஸ் 20 கிளாஸ்லலாம் கற்றுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. 15 கிளாஸ்லேயே நான் வந்து நல்ல பேசிக்ஸ்லேருந்து நல்ல டிராஃபிக்கில் ஓட்டுறது வரைக்கும் எல்லாமே கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா 5 கிளாஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுலேயே வந்து அது ரிவர்ஸு, நல்ல பார்க்கிங் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பார்க்கிங் நல்ல ரிவர்ஸ் சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி டிராஃபிக்கில் எப்படி இது பண்ணோம், எப்படி ரியாக்ட் பண்ணோம், லெஃப்ட்டு ரைட் எல்லாம் இது பார்த்துட்டே தான் போனோம், எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி போனோம், டிராஃபிக் சிக்னல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணோம் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அதனால் கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஏறி இருக்குது. 20 கிளாஸ்க்கு முன்னாடி நான் சரி ஒரு 15 கிளாஸஸ் எல்லாமே கற்றுக்கலாம், வேணா ஒரு அடிஷ்னல் 5 கிளாஸஸ் வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 கிளாஸ் அது ஆகும் போல் இருக்குது. 30-35 கிளாஸ் கூட நான் போவேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னருக்கே வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த 20 கிளாஸஸ் போதும்னா அப்போ கண்டிப்பாக என்னோட கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ்லாம் இன்னும் குயிக்காகவே கற்றுப்பாங்க. அண்ட் எனக்கு பைக் ஓட்டவும் தெரியாது, அதனால் டிராஃபிக் சென்ஸு, ரோட் சென்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி தான். கூட உட்காந்து போயிருக்கேன், பின்னாடி உட்காந்து போயிருக்கேன், பைக்கில் காரில் பக்கத்தில் உட்காந்து போயிருக்கேனே தவிர டிராஃபிக் சென்ஸ் எல்லாமே வந்து பைக் ஓட்ட தெரியாதனால அதுவும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதெல்லாம் தெரியுமா, இப்போது லெஃப்ட்லேருந்து ஒரு கார் வந்துன்னா எப்படி ரியாக்ட் பண்ணோம், ரைட்லேருந்து எதாவது வந்துன்னா எப்படி ரியாக்ட் பண்ணோன்றது கற்றுக்க முடியுமான்ற மாதிரி இருந்தது. பட் இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்தோடனே எல்லாம் கற்றுக்க முடியாதுன்னு தெரியும். பட் அவர் கிராஜுவலாக வந்து எந்தெந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தா கற்றுப்பாங்க அப்படின்றதுனால தெரிஞ்சு அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. அவர் சொல்லிக் கொடுத்தது தான் ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருந்ததுங்க, ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஏன்னா வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதட்டி சொல்லிக் கொடுத்தா கற்றுக்க மாட்டேன்றதோட பயந்துருப்பேன். ஃபஸ்ட் கிளாஸ் 2வது கிளாஸ் என்னங்க எப்படி ஓட்டுறீங்க, என்னங்க இது தெரியாதுங்களா அப்படின்ற மாதிரிலாம் அதை கேட்டிருந்தாருன்னா நான் பயத்திலேயே வந்து இன்னும் கற்றுக்கிறதுக்கு இன்னும் லேட்டாக இருக்கும். பட் அவர் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு தடவையும் வந்து நம்ம செய்கிற தப்பை எடுத்து சொல்லுவார், அதே சமயத்தில் வந்து நல்ல தட்டி கொடுத்து ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் அது கண்டிப்பாக வந்து அவர் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கும் கற்றுக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு கிளாஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சரி எப்போ வருவார், எப்போ கிளாஸு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமாக இருந்தது. நான் எந்த கிளாஸுக்கு இந்த மாதிரி ஆர்வமெல்லாம் இருந்தது கிடையாது. ஸ்கூலில் எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து கிளாஸ் எதிர்பார்த்துட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எப்போ அடுத்த கிளாஸ்ன்ற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது, என்கரேஜிங்காக இருந்தது. அண்ட் அதே சமயத்தில் இப்போ ரேம்ப் ஓட்டுறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோட்டில் பழக்கி விட்டார். ஒரு முங்கலிவாக்கம் கிட்ட ஒரு ரோட்டில் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும், அங்கே எப்படி ஏற்றி ரைட்டு திரும்புறது லெஃப்ட் திரும்புறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்ட் கூப்பிட்டு போனார். ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் கூப்பிட்டு போனதுல அந்த ரேம்ப்பு ஹில் ஓட்டதில் நல்ல இதுவாக இருந்தது, ட்ரைனிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் இங்கே ரோட் லெவலில் ஸ்லைட் இன்க்ளினேஷன் பழகியாச்சு. அதுக்கப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேயே ஏற்றியாக பழகினதுக்கப்புறம் ஏர்போர்ட் ரேம்ப் ஏற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது.
பேசிக்கிட்டே ஓட்டுறது கூட அவர் கொடுத்த ட்ரைனிங் தான். நம்ம யாராவது கற்றுக்கிட்டதுக்கு யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட போவோம். அப்போ நம்ம பேசாமல் வெறும் ரோட்டை மட்டும் பார்க்குறோம், ரோட்டு கவனிக்கணும். பட் அது சப்கான்ஷியஸாக ரோட்டையும் கவனிச்சுட்டு லெஃப்ட் ரைட்டும் கவனிச்சுட்டு பேசிக்கிட்டு வர்றது வந்து அது ஒரு ஸ்கில்லே வந்து அவர் ட்ரைனிங்கில் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் சைலண்டாலாம் இருக்க மாட்டார், அவர் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ தான் வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தனியாக இப்போது ஓட்டும் போது மேபி மியூசிக் அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணலாம். பட் யாராவது கூட பேசிட்டு வரும்போது தான் வந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். லெஃப்ட் ரைட்டும் பார்க்கணும் அட் த சேம் டைம். இல்லை, பதட்டம் கண்டிப்பாக கம்மியாக இருக்குங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதே ரோட்டில் வந்து இந்த ரோட்டில் ஒரு 2-3 டைம்ஸ் தான் போயிருப்போம். ஃபஸ்ட்டு டைமுக்கும் செகண்ட் டைமுக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதே மாதிரி செகண்ட் டைமுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட் டைம் இந்த ரோட்டில் வரேன். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பதட்டம் கம்மியாகிட்டு தான் வருது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் முதல்ல லெஃப்ட்டில் ஒரு வண்டி வந்தாலே வந்து கொஞ்சம் பயந்து அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு அது போகட்டும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அந்த ஸ்பேசிங் பார்த்துட்டு ஓரளவுக்கு கேப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஜட்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்டார்டிங் கம்பேர் பண்ணலாம். ஸோ அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு டச் விட்டு வந்துட்டு